ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட லைஃப்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்க லிங்க் மூலமாக க்ரௌட் ஃபண்டிங்கில் டொனேட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டலாம். ஹலோ நண்பா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க. அந்த கண்ட்ரியோட சைஸ் வந்து இந்தியாவை விட 9 டைம்ஸ் சின்னதாக இருக்குது. நீங்கள் இருக்கிற கண்ட்ரியோட பாப்புலேஷன் வந்து வெறும் 10 கோடி தான். ஆனால் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 130 கோடி. நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு எர்த்குவேக் இல்லைன்னா சுனாமி வந்துடும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அந்த கண்ட்ரி க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கணும். ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் 2 அட்டாமிக் பாம்ஸ் அந்த கண்ட்ரியில விழுந்தும் அவங்களோட எக்கானமி டோட்டலா சரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்ணி ஃபாஸ்டா க்ரோ ஆனாங்க. இந்த கண்ட்ரியை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கலாம். ஆமாங்க, நான் ஜப்பானை பத்தி தான் பேசுறேன். இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது, எப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தோம் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜப்பான் ஃபாஸ்டா க்ரோ ஆகிறாங்க? அவங்க எந்த சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்படி சக்சஸ்ஃபுல்லா மாறுறாங்க? அந்த சீக்ரெட் டெக்னிக்கோட பேர் வந்து கைசன். ஷார்ட்டா சொல்லணும்னா கைசன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு கைசன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட ஹெல்த், பிசினஸ் அண்ட் மைண்ட் செட்டை கைசனை யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். கைசன்ல பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கோலை ஸ்மால் ஸ்டெப்ஸா பிரேக் பண்ணணும். அந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கணும்னா ஒரு சோம்பேறித்தனமான ஆள் கூட அதை பண்றதுக்கு தயங்க கூடாது. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கணும். இது என்ன ஒரு பெரிய விஷயமா, இதனால ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, இந்த டெக்னிக்கை நிறைய ஃபீல்ட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, கைசன் அப்ளைட் இன் ஹெல்த். எப்படி கைசனோட ஸ்மால் ஸ்டெப்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை சில ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய பில்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. அந்த பில்டிங்ல 12 ஃப்ளோர்ஸ் இருந்தது. அதுல 9th ஃப்ளோர்ல வேலை செய்யறவங்கள மீட் பண்ணாங்க. இவங்க எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க ப்ரெஷர் பண்ணாதான் எப்பயாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்க கிட்ட போய் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸை பத்தி சொன்னாங்க. அப்புறமா வாரத்துல 3 to 4 டைம்ஸ் ஆகுது 30 மினிட்ஸ்க்கு மேல எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு புரிய வச்சாங்க. அப்புறமா அவங்கள மோட்டிவேட் பண்ண ஃப்ரீ ஜிம் மெம்பர்ஷிப், ஜிம் ட்ரைனிங் க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இதெல்லாம் கொடுத்தா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. இதுக்கப்புறமா அவங்க 12th ஃப்ளோருக்கு போனாங்க. அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸை பத்தி சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு ஃப்ரீ ஜிம் மெம்பர்ஷிப்ஸ்லாம் தரல. ஆனா அதுக்கு பதிலா இவங்கள 12th ஃப்ளோருக்கு வரணும்னா லிஃப்ட்ல 11th ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு கடைசி இருக்கிற ஒரு ஃப்ளோரை மட்டும் படியில ஏறி வர சொன்னாங்க. இந்த மாதிரி 1 மந்த்துக்கு பண்ண சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 10th ஃப்ளோருக்கு வந்துட்டு கடைசி இருக்கிற 2 ஃப்ளோர்ஸை ஏறி வர சொன்னாங்க. இதே மாதிரி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள மீட் பண்ண வந்தாங்க. அப்ப அந்த 2 குரூப்பை கம்பேர் பண்ணும்போது 12th ஃப்ளோர்ல இருக்க படி ஏற சொன்ன குரூப் தான் 9th ஃப்ளோர்ல இருக்க குரூப்பை விட ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. அவங்க கைசன் மெத்தட் படி சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய இடத்துல அப்ளை பண்ணாங்க. அங்கேயும் இதே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சது. 1700ஸ்ல உலகத்துல நிறைய பேருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு டிசீஸ் வந்தது. இந்த டிசீஸ்னால ஒரேடியா நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ 1796ல எட்வர்ட் ஜென்னர் வந்து கைசன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாரு. வேக்சினேஷன்ஸ்லயும் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ற ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும். இத வேக்சினேஷன்ல ரொம்ப கம்மியான அமௌண்ட்ஸ்ல தருவாங்க. அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதோட ஃபைட் பண்ணி நம்மள நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துரும். இதுக்கப்புறமா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மள அஃபெக்ட் பண்ண வந்துச்சுன்னா நம்மளோட பாடி வந்து அதை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிரும். இப்படிதான் கைசன் வந்து நம்மளோட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. நம்பர் 2, கைசன் ஃபார் பிசினஸ் அண்ட் ஹேபிட்ஸ். நம்ம எப்பயுமே ஏதாவது புது ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா எடுத்த உடனே பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்போம். எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஒரே நாள்ல மோட்டிவேஷன் இருக்கும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒரே நாள்ல மொத்தமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு டயர்ட் ஆயிருவோம். அடுத்த நாள்ல இருந்து முதல் நாள்ல இருந்த எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு இருக்காது. இதனால நம்ம எக்ஸசைஸ் பண்றத ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்னா எப்பயுமே பெரிய லெவல்ல யோசிப்போம். எடுத்த உடனே பிசினஸ்னா பெரிய பிசினஸ் தான், ஃபேஸ்புக், கூகுள்
இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இருக்கு, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, அது ஒரு பெரிய டாஸ்க்னு நினைப்போம். இதனால நம்மளுக்கு ஃபியர் அதிகமாயிடும். ஆனா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் கூட ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸா மாறி இருக்கு. அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்க பெரிய டாஸ்கை பார்த்து பயப்படுறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். இந்த எமோஷன்ஸ்லாம் வரும்போது நம்மளோட பிரெயின்ல அமிக்டலான்னு ஒரு இடம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப நம்ம வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட்னு ஒரு டெசிஷன் எடுப்போம். அதாவது எப்படியாவது நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமா தப்பிச்சு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைப்போம். இது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களை சிங்கம், புலிலாம் துரத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பெரிய பிசினஸ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இந்த பெரிய டாஸ்க் வந்து உங்களோட அமிக்டலாவை ஆக்டிவேட் பண்ணுது. இப்ப நிறைய வேலை இருக்கு, இதனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண சீக்கிரமா நம்மள சந்தோஷப்படுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுவீங்க. உங்க பிசினஸ்ல ஒர்க் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பிப்பீங்க, இல்ல யூடியூப்ல ஃபன்னி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நம்ம கைசனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைக்கிறோம். இதனால நம்மளோட பிரெயின்ல அந்த அமிக்டலான்ற ரீஜியனை நம்ம ஆக்டிவேட் பண்ணவே விடுறது இல்ல. அமிக்டலாக்கு தெரியாமலே நம்ம சைலண்டா நல்ல விஷயத்த பண்றோம், புது நல்ல ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்றோம். ஷார்ட்டா சொல்லணும்னா நமக்கே தெரியாம நம்மளோட ஹேபிட்ஸை நம்ம நல்ல விதமா மாத்துறோம். நம்பர் 3, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் கைசன். நீங்க கைசனை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, நீங்க உங்ககிட்டயே சின்ன சின்னதா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். அப்புறமா சின்ன சின்ன ரிவார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அதாவது நீங்க ஒரு புக்கை கம்ப்ளீட்டா படிக்கணும். அப்போ நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கணும். இந்த புக்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் என்னது? இந்த புக்கை திறந்து இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சாப்டர்ல எந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்கும், எந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கணும். அந்த சாப்டர்ல ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரியை ஃபைண்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு திரும்ப நிறைய கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணியே நீங்க அந்த புக்கை ஃபுல்லா படிச்சிடலாம். ஆனா இதுவே நீங்க அந்த புக்கை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும்னு நினைச்சீங்கனாலே அது ஒரு பெரிய டாஸ்கா மாறிடும். அதனால அமிக்டலா ஆக்டிவேட் ஆகி நீங்க அந்த புக்கை படிக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கை வாங்குனீங்கன்னா அதை படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வந்து அந்த புக்கோட மெயின் ஐடியாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதனால நீங்க கைசன் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த புக்கை ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். இந்த பிரின்சிபல்ல டொயோட்டா கூட அவங்களோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா டாக்டர் டெமிங் வந்து டொயோட்டாவோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண ஜப்பானுக்கு வந்தாரு. இந்த டைம்ல வந்து டொயோட்டாவோட பிசினஸ் ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ டாக்டர் டெமிங் என்ன பண்ணாருன்னா டொயோட்டாவோட எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு சின்ன வேலையை செய்ய சொன்னாரு. டொயோட்டா எம்ப்ளாயிஸ அவங்க கிட்டயே சின்ன கொஸ்டின்ஸை கேட்க சொன்னாரு. நான் இன்னைக்கு டொயோட்டா கம்பெனியோட ஃபியூச்சரை இம்ப்ரூவ் பண்ண என்ன சின்ன சேஞ்சை பண்ண முடியும் அப்படின்னு கேட்க சொன்னாரு. அவங்கள வெறும் கொஸ்டின் தான் கேட்க வச்சாரு. ஏன்னா டாக்டர் டெமிங்க்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம கிட்டயே கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணும். இதே மாதிரி டொயோட்டா எம்ப்ளாயிஸ் கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனி இம்ப்ரூவ் ஆகி ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லெவல்ல மாறும். இதனாலதான் டொயோட்டா வந்து இன்னைக்கு ஒரு நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. நிறைய ஃபாரின் கார் கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்க சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு பெரிய ரிவார்ட்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ரிவார்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சஜஷனை கொடுக்கணும்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வருஷத்துக்கு வெறும் 1-2 சஜஷன்ஸ் தான் கிடைச்சது. ஆனா டொயோட்டா கம்பெனிக்கு வந்து சஜஷன்ஸ்க்கு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனா சஜஷன்ஸ் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வருஷத்துக்கு 200க்கு மேல சஜஷன்ஸ் கிடைச்சது. இதனால எப்பயுமே டொயோட்டா கம்பெனி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது. டொயோட்டா கைசன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஸ்மால் ரிவார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால சக்சஸ்ஃபுல்லா மாறினாங்க. சரி, நம்ம இப்ப ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு வந்து கைசனை பத்தி பார்த்தோம். எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு பெரிய ரிவார்ட்ஸை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பயுமே நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா நம்ம லைஃப்ல ஏதாவது சடன் சேஞ்ச் நடந்ததுன்னா நம்மளோட பிரெயின்ல அமிக்டலான்ற ரீஜியன் ஆக்டிவேட் ஆகி நம்மள சீக்கிரமா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு போக வச்சிரும். இதனால நம்ம கைசன் மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா நம்ம அமிக்டலாவை ஏமாத்தி நமக்கு தேவையான கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம். கைசனை இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம 2 மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட், நம்மக்கிட்டே நம்ம கொஸ்டின்ஸை கேட்டுக்கணும். அப்போ பிரெயின் வந்து அதுவா ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணும். செகண்ட் வந்து நம்ம சின்ன சின்ன ரிவார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகும். இதனால நம்மளுக்கு லாங் டேர்ம் சக்ஸஸ் கிடைக்கும்.
இதெல்லாம் வந்து த கைசன் வே, ஒன் ஸ்மால் ஸ்டெப் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து நிறைய பேரோட லைஃப்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்க் மூலமா கிரவுட் ஃபண்டிங்ல டொனேட் பண்ணி உங்க சப்போர்ட்டை காட்டலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.